வெல்கம் டு வனரோஜா டெய்லரிங் சேனல். இந்த வீடியோவில் நான் ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதோட பார்ட் 1 வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது பார்ட் 2. பார்ட் 1ல் என்ன பார்த்தோன்னா, நம்ம லைனிங் ப்ளவுஸோட அந்த மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அந்த அட்டாச் பண்ணதை வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா புரியும். ஏன்னா அதில் வந்து மெயின் கிளாத்து இந்த லைனிங் கிளாத்து எப்படி அட்டாச் பண்ணால் சுருக்கம் இல்லாமல் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், இந்த வீடியோவோட எண்ட்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நடுவில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லி வீடியோ எடுத்துருக்குறேன். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஃபினிஷிங்காக கிடைக்கும். அதனால் ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சென்டர் இப்படி பிடிச்சிக்கணும். ஷோல்டரில் சென்டர் பிடிச்சி நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணி நாச் போட்டு வச்சுருக்குறோம். சென்டர் டாட்டு ரெண்டு தையல் போடணும். ரெண்டாவது தையல் போடும்போது துணியை இப்படி மடிச்சு விட்டு தையல் போட்டுக்கலாம். சைடில் இருக்க டாட் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, அதனால் ஏஜ் ஆனவங்களுக்கு நார்மலாக நான் தைக்கும் போது இந்த பக்கம் வந்து இப்படி மடிச்சு விட்டு இப்படி சென்டராக நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இவங்களுக்கு வந்து இப்படி சென்டராக போடாமல் கொஞ்சம் கீழே இறங்கி கீழே இறங்கி வர மாதிரி போடுது. ஏன்னா அவங்க பாடி ஷேப்பு, உடம்பு ஷேப் அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அதனால் இவங்களுக்கு ஒரு அரைஞ்சி கீழே இறங்கின மாதிரி போடணும். பார்த்திங்கன்னா தெரியும், மேல் பக்கம் வந்து அரைஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ டாட் வந்து கீழே ரெண்டையும் சரிசமமாக வைக்காமல் அரைஞ்சி கீழ் பக்கமாக தைக்கணும். இதை ரெண்டையும் பிடிச்சிட்டு இந்த 3வது டாட்டு நம்ம போடணும். கரெக்டாக இந்த ஆம்கோலை பிடிச்சோம்னா இந்த இடம் வந்து சரிசமமாக இருக்கணும். அந்த இடத்துல தான் நம்ம போடணும், டாட் பிடிக்கணும். இந்த இடத்துல அடித்து கொடுத்துக்கணும். பிரிஞ்சு வந்துடும் கை ஜாயின் பண்ணும்போது. டாட் பிடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். பட்டி ரெடி பண்ணி நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இது பட்டன் பீஸு. துணி வந்து 2.5 இன்ச்சுக்கு டபுள் பீஸாக இருக்குது. இது 2.5 இன்ச்சுக்கு 2 பீஸ் கட் பண்ணிக்கணும். ஒரு பீஸ் வந்து கொக்கி பீஸு, ஒரு பீஸ் வந்து வி பீஸு. கொக்கி பீஸை மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் சும்மாவே.
வி பீஸ்க்கு லைனிங் கொடுக்கணும். ஒரு பக்கம் இப்படி மடித்து வச்சு தைச்சிக்கலாம். இந்த ஒரு பக்கம் இருக்கிற மறுபக்கம் இருக்கிற பீஸை இப்படி எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். இது தையல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு. இப்போ இதில் வந்து இது நாச் போட்டிருக்கிறது ஃப்ரண்ட் சைடு முன்பட்டி, இது வந்து பின்பட்டி. இப்போ பின்பட்டியில் முடிச்சிருக்கோம். அப்போ பின்பட்டியில் தான் நம்ம அடுத்த இது ஆரம்பிக்கணும். உள்ளே கொடுக்குற துணியை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அடுத்தது மெயின் கிளாத்தை எடுத்து வச்சுக்கணும். மெயின் கிளாத்து இப்போ பின்பட்டியில் முடிச்சிருக்கோம். அப்போ பின்பட்டியில் ஆரம்பிக்கணும். அப்போ இந்த பக்கம் இது 2 பக்கத்தில் பக்கத்தில் வரணும். எதில் முடிச்சிருக்கோமோ அதில் ஆரம்பிக்கணும். அப்போ தான் லெஃப்ட்டு சைடு ரைட் சைடு கரெக்டாக வரும். 1/2 இன்ச்சு விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இதுவும் அப்படி தான், நம்ம கைப்பகுதியில் அடித்த மாதிரி தான். இந்த படிமான தையல் போட்டு திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம், அப்படியே திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். புதுசாக தைக்கிறவங்க இது மாதிரி படிமான தையல் போட்டு திருப்பினீங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அப்படியே திருப்பிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி இப்படி தையல் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். இப்போ முன்பக்கத்தோடு நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். போட்டிருக்கிறது முன்பட்டி. இப்போ இந்த முன்பட்டி வந்து நம்ம முன் சைடு வரணும். இந்த முன்பக்கத்தோட அந்த முனை வந்து பட்டி இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முக்கோணம் மாதிரி வரும். இப்படி வச்சு பட்டி ஜாயின் பண்ணோம்னா தான் கரெக்டாக வரும் பட்டி.
நம்ம இந்த மடிச்சு விட்ருக்க பக்கத்தை முன் பக்கமாக தள்ளி விட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டுக்கணும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தையல் கொஞ்சம் கோணமாகலாம் இருந்தாலும் ரெண்டாவது தையல் போடும்போது கரெக்ட் பண்ணி போட்டுக்கணும். பட்டி ஜாயின் பண்ண பிறகு இப்படி திருப்பி வச்சு பார்த்தோம்னா உள்பக்கமாக பார்த்தோம்னா உள்பக்கமாகவும் பார்க்கலாம், வெளிப்பக்கமாகவும் பார்த்துக்கலாம். இப்படி இந்த பட்டி பார்த்தோம்னா இந்த கிராஸ் வந்திருக்கும். இந்த கிராஸ் எப்பவுமே வரும். ஏன்னா நம்ம கிராஸை வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த கிராஸ் வரும். அதை மட்டும் லைட்டாக இப்படி ட்ரிம் பண்ணி விட்டோம்னா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி கட் பண்ணிட்டுறணும். இப்போ தான் அந்த இது நமக்கு நேராக இருக்கும். நேராக இருந்தால் தான் நம்ம பட்டன் பீஸு வச்சு கொக்கி பீஸ் வச்சு அடிக்கிறதுக்கு நேராக இருக்கும். இந்த இடம் கட் பண்ணி எடுத்தோம்னா தான் நம்ம கொக்கி பீஸ் வச்ச பிறகு இது ஒரு மாதிரி இப்படி வளைவாக இருக்கும். அந்த வளைவு இல்லாமல் நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. இதில் பாருங்கள், நல்லா தெரியும் இந்த கிராஸ் அடிக்கிறது. அந்த கிராஸை மட்டும் அப்படி லைட்டாக இப்படி வெட்டி விட்டு நேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடம் லைட்டாக இங்கே வெட்டி விட்டுக்கலாம். இப்போ கொக்கி பீஸ் வச்சுக்கலாம். உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் திருப்பினோம்னா அது பி பீஸு. இது நம்ம இப்படி வச்சோம்னா உள்பக்கம் இருக்கா, இதில் நம்ம வி பீஸ், இந்த லைனிங் கொடுத்து வச்சுருக்க பீஸ் தான் நமக்கு வி பீஸ் அடிக்கணும். அந்த பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இந்த கொக்கி பீஸு கொடுக்கும்போது நிறைய பேர் மாற்றி மாற்றி வச்சுருவாங்க. இதில் வைக்க வேண்டிய பீஸை இதில் வச்சுருவாங்க, இதில் வைக்கிறத இதில் வச்சுக்குவாங்க. அது கரெக்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா இப்படி நம்ம 2 பீஸும் இப்படி வச்சு பார்க்கணும். ப்ளவுஸு போடும்போது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும்ல, இப்படி நேராக வச்சோம்னா இந்த பக்கம் லெஃப்ட்டு நம்ம கொக்கி மாட்டுறது, இந்த ரைட் வி பீஸு. அது மாதிரி வச்சு பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கும், 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கணும். இது கொக்கி பீஸு. இது அடிக்கும்போது இந்த டாட் இருக்கிறதுல எல்லாம் மேல் பக்கம் தள்ளி விட்டுறணும், கீழே வரக்கூடாது. மேலே தள்ளி விட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அடுத்தது படிமான தையல். படிமான தையல் போடும்போது இந்த பிசர் இப்படி மடித்து விட்டுறலாம். மடித்து விட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இதுலேயே அதே மாதிரி தான் இதை மடித்து விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இது திருப்பி இதை எடுத்து நம்ம தையல் போட்டோம்ல அது மேலேயே அப்படி வச்சுக்கணும். தையல் தெரியாத மாதிரி இது மேலே அப்படி வச்சு ஃபஸ்ட்டு இதை பிடிச்சி ஒரு சென்டராக ஒரு தையல் போட்டுக்கலாம். இது ஸ்டிப் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சு
உடனே வி அடித்தோம்னா எல்லாம் கோணலாம் போயிடும். அதனால் இதை நேர் பண்ணி வச்சுக்கிட்டு சென்டராக ஒரு தையலை போட்டுக்கிட்டோம்னா இது அப்படியே நின்றுக்கும். இப்போ நம்ம வி போட்டோம்னா நகராது. இது கொக்கி பக்கம் இப்படி இந்த நம்ம கொடுத்த பீஸை அப்படியே ஃபுல்லாக உள்பக்கம் அப்படியே திருப்பிக்கணும். திருப்பி இப்படி மேலேருந்து அடிச்சுக்கலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். கீழே வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொக்கி பீஸ் வந்து ஃபினிஷ் ஆகிருச்சு. இந்த பக்கம் வி போட்டுக்கலாம். வி வந்து இங்கே ஒன்று, இந்த பட்டி 2 பட்டிக்கு நடுவால் ஒன்று வரும். இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒன்று வரும். இந்த டாட் கிட்ட ஒன்று வரும். இங்கே வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு இந்த இடத்துல வியை போடணும். வியை கொண்டு போய் மேலே போட்டிங்கன்னா அது இப்போ கழுத்து பீஸ் கொடுக்கும்போது அது உள்ளே போயிடும். இந்த தையலுக்கு நம்ம இடத்த விட்டுட்டு அதுக்கு கீழே வியை போடணும். நம்ம வி போட்டுக்கலாம். இந்த இடத்துல இப்படி அடித்து கொடுத்து போட்டோம்னா கொக்கி போடும்போது இந்த இடம் பிரியாது. லைட்டாக அடித்து கொடுத்துக்கலாம். இந்த பிசுறு நூல்லாம் கைக்கு உடனே கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைன்னா அங்கங்கே நூல் தொங்கிட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும். நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் பெருசாக தைச்சிட்ருக்கக்கூடாது. இப்போ வீவ் கொடுத்தோடனே நம்ம இந்த இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தோடனே நமக்கு இந்த கழுத்து ரவுண்டு ஷேப் பார்த்திங்கன்னா மாறிக்கும். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். நம்ம கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணும்போது இந்த தையல் வந்து அடிபட்டுச்சுன்னா இந்த 2 மெயின் கிளாத்தும் இந்த லைனிங் கிளாத்தும் 2ஆக பிரிஞ்சுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், இதை நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உள்பக்கம் நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு தையலை போட்டுக்கணும். இப்படி தையல் போட்டுக்கிட்டு இது வந்து அளவு கரெக்டான அளவு தான் நம்ம வெட்டும் போதே வெட்டியிருப்போம். இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ரவுண்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். வரைஞ்சி விட்டுக்கிட்டு நம்ம வெட்டினோம்னா கரெக்டாக வரும். கரெக்டாக இந்த பெண்டு மட்டும் கரெக்ட் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி எதுவும் கரெக்ட் பண்ண வேண்டாம். இது எதுக்கு இப்படி கட் பண்ணுறோம்னா, ஒருத்தவங்க ப்ளவுஸ் போட்ட பிறகு முன்கழுத்து பார்த்திங்கன்னா வி மாதிரி வந்துடுது, ரவுண்டாகவே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கிறது. பார்த்திங்கன்னா ரவுண்டாக வரும். அதே மாதிரி இந்த இடம் வந்து இது கிராஸ் பீஸு நம்ம தைக்க இது வந்து இழுத்துக்கிட்டு இப்போ இது வந்து கிராஸாக வந்திருக்கு. அதையும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வெட்டி விட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும்.
இதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் ஒரு 1/4 இன்ச்சு வெட்டணும். இதை கட் பண்ணாமல் நம்ம அப்படியே இந்த இடம் கழுத்து பீஸ் கொடுத்தோம்னா கழுத்து வந்து லூஸ் வந்துடும். அதுக்காக தான் இதை கட் பண்ணுறது. இந்த 2 விஷயமும் நம்ம பட்டி இந்த வி பட்டி கொடுத்த பிறகு நம்ம இந்த 2 விஷயமும் பண்ணணும். இப்போ இதை அடுத்த பீஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி கரெக்டான அளவில் இதையும் சரி பண்ணிக்கணும். இது அளவு சரியாக தான் இருக்குது. அதில் எப்படி நம்ம இந்த கழுத்து வந்து நம்ம கரெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பீஸை கொடுத்து நம்ம இப்படி உள்பக்கமாக மடித்து தைச்சிருக்கோம். அப்போ இந்த கழுத்து ஷேப் வந்து மாறிக்கிச்சு. அதே மாதிரி உள்பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கணும். இது நான் சொல்கிறதெல்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கழுத்து அதே மாதிரியே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு வெட்டினிங்கன்னா கரெக்டாக வெட்டிக்கலாம். டைரெக்டாக கத்திரிக்கோலை வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதை வெட்டிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வி பீஸில் வந்து இந்த வி பீஸ் கரெக்ட் பண்ணும்போது இந்த பெண்டு மட்டும் கரெக்ட் பண்ணாலே போதும், கரெக்டாக வந்துடும். ஆனால் கொக்கி பீஸ் வச்சுருக்க பக்கம் நம்ம கரெக்ட் பண்ணும்போது இங்கேருந்தே கரெக்ட் பண்ணணும். இதிலேருந்து ஒரு இந்த இடத்த தொடக்கூடாது. இங்கே தொட்டோம்னா கழுத்து வந்து அகலமாயிரும். அதை விட்டு கீழே வந்துடணும். கீழே வந்து இப்படி கத்திரிக்கோல் நேரம் வச்சு கரெக்டாக ரவுண்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரவுண்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான்ட்டு. அது சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இரும்ப கரெக்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணணும். இங்கேயும் இதே மாதிரி இந்த கிராஸ் விழுந்தது இப்படி நம்ம கிராஸ் பீஸுங்கிறதுனால இதெல்லாம் தைக்கும் போது இது ஒரு பக்கம் இப்படி மேலே இழுத்துக்கிட்டு தான் வரும். அதுக்கு தான் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி விட்டுறணும். இங்கே ஆம்கோல் பக்கம் வெட்டக்கூடாது, அது கரெக்டாக எடுத்துடணும். இங்கே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கழுத்து வந்து டைட் கொடுக்கும். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சரிசமமாக கட் பண்ணிவிட்டு மேலே அப்படி வச்சுக்கணும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு வைக்கணும். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு கேப்பில் இந்த தையல் போடணும். இது வந்து கிராஸ் பீஸு, இதுவும் கிராஸு. ரெண்டுமே இழுத்தோம்னா ரப்பராட்டம் வரும். அதனால் இழுக்காமல் மெதுவாக இப்படி எடுத்து வச்சு தைக்கணும். இங்கே வரும்போது இந்த ஷோல்டர் இதை மேலே தள்ளி விட்டுறணும். ஒரே அளவாக அடிச்சுட்டு வரணும். கொஞ்சம் முன்னெல்லாம் வரக்கூடாது. ஷோல்டர் பிசுற மேல் பக்கம்னா பேக் சைடு தள்ளி விட்டுறணும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த வளைவாக இருக்க பக்கம்லாம் நான் இது கட் போட்டுக்கணும். கட் போட்டோம்னா தான் நமக்கு இந்த பீஸ் வந்து திரும்பும்.
மறக்காமல் இந்த கட் போட்டுக்கணும். அடுத்த தையல் வந்து இந்த நம்ம விட்டுருக்க இந்த பிசுரை வந்து இப்படி மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் எங்கே போடுறோன்னு பாருங்கள். ஒட்டி போடக்கூடாது, இந்த ஓரமாக போடணும். படிமான தையல் போட்டு திருப்பினோம்னா ஒரே அளவாக இருக்கும். அந்த மடித்து விட்டு திருப்புறது போடாமல் கூட திருப்பலாம். அதை போட்டு திருப்பினோம்னா நல்லாயிருக்கும். இங்கே இதை மடித்து விட்டுக்கணும். தையல் பாருங்கள், இந்த கார்னர் லெவலில் இந்த பிசுறு ஓரமாக அடித்து விட்ருக்கேன். இப்போ இந்த பிசுரை மட்டும் இப்படி மடித்து விட்டுக்கணும். இந்த தையல் போட்டனால தான் இந்த பிசுறு வந்து மடிக்கும் போது ஒரே அளவாக வரும், நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கார்னர் இந்த ஓரமாக தையல் போட்டுக்கணும். இந்த ஓரமாக இருந்தாலும் இந்த ஷோல்டர் துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி வெளியே தள்ளி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இதை கட் பண்ணி விட்ருங்க. நம்ம அந்த பிசுறு மடிக்கிற இந்த தையல் போட்டனால இந்த பிசுறு மடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று மடிஞ்சு வரும், ஒன்று இதை மடியாமல் இருக்கும். இது வந்து பார்க்கணும் நீட்டாக இருக்கும் ஒரே மாதிரியே. அடுத்தது இதை அப்படியே மடித்து விட்டுக்கலாம். இதை அப்படியே திருப்பி விட்டோம்னா கழுத்து ஃபினிஷ் ஆயிரும். மடித்து இந்த கார்னரில் தையல் போட்டுக்கணும். ரெண்டாவது தையல் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் கீழே வரும். கொஞ்சம் சுருக்கமாக இருந்தாலும் நம்ம தைக்கும் போது பார்த்து இதை எடுத்து விட்டு நம்ம தைக்கணும். ஏன்னா அங்கே நம்ம டாட்லாம் பிடிச்சிருக்கனால இங்கே துணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த சுருக்கம் வரதான் செய்யும். அதை நம்ம தைக்கும் போது நீட்டாக எடுத்து விட்டு தைக்கணும். நான் அப்படியே மடித்து விட்டு உள்ளே தள்ளி விட்டு தையல் அப்படியே கார்னர்லேயே போட்டோம்னா நம்ம கழுத்து வந்து நீட்டாக வரும். இந்த வளைவாக இருக்கிற இடத்துல தைக்கும் போது பார்த்து தைக்கணும். இல்லைன்னா இந்த லைனிங் கிளாத் வந்து வெளியே தெரியும். வெளியே தெரியாத மாதிரி நம்ம தையல் போட்டோம்னா நல்லாயிருக்கும்.
ஃப்ரண்ட்டு சைடு தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து தைக்கணும், ஏன்னா அது கிராஸு இழுக்கும். கொஞ்சம் பார்த்து மெதுவாக தைக்கணும், பொறுமையாக. பிசுறெல்லாம் கைக்கு வெட்டி விட்டுறணும். இப்போ ஒரு தையல் போட்டாச்சு. இன்னொரு தையல் வந்து நம்ம மேலே இருந்தே போட்டுக்கலாம், இல்லை நம்ம உள்பக்கம் இருந்து போடுறதுனால போட்டுக்கலாம். இப்படி திருப்பி விட்டு இந்த ஓரமாக போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது ஒரே அளவாக இருக்கணும், அந்த கேப்பு. ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக அப்படி இருக்கக்கூடாது. நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.